ஆன்லைன் விசா மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. கரகட்டாவுக்கு எதிரான வழக்கு. கனடாவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய தொழில்நுட்பம் சிக்கப்போகும் பலர். தாய்லாந்தில் கடும் வெப்பம், 30 பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஆன்லைன் விசாவிற்கான விண்ணப்பம் தொடர்பில் மக்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆன்லைன் விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது www.immigration.gov.lk இணையதளத்தில் உள்ள விசா இணைப்பை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி இணையதளங்களுக்கு சென்று பணம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் குடிவரவு திணைக்களத்தில் புதிய விசா முறை மற்றும் புதிய ஆன்லைன் முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தனது அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைத்து தப்பி செல்ல சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹரகட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் நீதிமன்றத்தை தவிர்க்கும் பிரதிவாதி தொடர்பான சாட்சிய விசாரணையை நடத்துமாறும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தமிழ் தொட்டவத்த உத்தரவிட்டுள்ளார். கனடாவின் எல்லை பாதுகாப்பு பிரிவினர் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பின் போது ஆட்களை இனங்காண முக அடையாள தொழில்நுட்பம் தொலைபேசியூடாக பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எல்லை பகுதிகளில் நேரத்தை சேமிக்க முடியும் எனவும் பயணிகளின் நேரத்தை இதன் மூலம் சேமிக்க முடியும் என எல்லை பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்காக $25 மில்லியன் வரையில் செலவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் பயனர்களின் தொலைபேசியில் எடுக்கப்பட்ட செல்வியுடன் ஒப்பீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இந்த ஆண்டு அதிக வெப்பமான காலநிலை காரணமாக 30 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு மற்றும் தென்கிழக்காசியா முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கடுமையான வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக்கில் வெப்பநிலை 52 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை பிலிப்பைன்ஸில் அதிக வெப்ப தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.